கடகம் பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. கடகராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் என்னெல்லாம் நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது, வாங்க வீடியோக்குள்ள இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய சேனல்ல இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களுடைய ஆதரவு அப்படின்றது நம்மளுடைய சேனலோட வளர்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு பொக்கிஷமா தான் நான் பாக்குறேன். மத்தவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. என்னோட மக்கள் நேயர்களானவங்களுக்கு வந்து எப்பயுமே வந்து நீங்க எனக்கு ஒரு பொக்கிஷம் தான். நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா என்னென்ன ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோ பாக்குறீங்க அப்படின்றத நான் வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சுப்பேன். கடகராசி காலச்சக்கரத்துடைய 4வது ஒரு ராசி. அதாவது கடகராசி அப்படின்றது இருக்கிற 12 ராசிகள்லயே குரு பகவான் உச்சம் ஆகக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா அது உங்களை தவிர வேற யாருக்குமே அந்த இடம் குரு கொடுக்கலங்க. அதாவது இந்த ஜூன் மாதம் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு வந்து உச்சமா இருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் நான் ஒரு வரப்பிரசாதமா தான் நான் பாக்குறேன். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு தருவாயில உங்களுக்கு கரியர் எப்படி செட் பண்ண போறாரு, உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது, இல்ல படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்க என்ன மாதிரி இருக்க போறீங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். முதல் விஷயம் கரியர் தான். ஏன்னா கடகத்துக்கு எப்பயுமே வந்து ஒரு குறிக்கோளை அடையிற வரைக்கும் போராடிக்கிட்டே தான் இருக்கும். இது வந்து ஒரு நீர் தத்துவ ராசி அப்படின்றதுனால குறி வச்சா வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரிதான் கடகம். சோ காலச்சக்கரத்துடைய 10வது ராசியே உங்களுக்கு மேஷமா வருது. ஓகேங்களா? சோ 10க்குடையவனான செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல உங்களுக்கு 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் கேதுவும், ராசிக்கு 3ஆம் இடத்துல அதாவது 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துல புதன் இருக்காரு. 4ஆம் இடத்துல சுக்கிரனும், 8ஆம் இடத்துல ராகுவும், 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்துல சனி பகவான், 12ஆம் இடத்துல ஆஸ் யூஷுவல் நம்ம ஆளு செவ்வா போயிட்டு அப்படியே ஒளிஞ்சு மறைஞ்சு ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. சரி, என்ன பண்ண போகுது, கரியர் எப்படி இருக்க போகுது, ஏதாவது சேஞ்சஸ் வர்றதுக்கா வாய்ப்பு இருக்கா? இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எஸ்பெஷலி ஃபாரின் போறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் ஏற்படும். இல்ல அட்லீஸ்ட் நீங்க வீசாவாவது ஏதாவது ஒண்ணு அப்ளை பண்ணுவீங்க. ஏதோ ஒரு விஷயம் ஃபாரின் சார்ந்து, இல்ல ஃபாரின்ல இருக்கக்கூடிய உங்களோட சொந்தக்காரங்க யாராவது இந்த மாதம் உங்களை வந்து மீட் பண்ணி பாக்குறதுக்கான வாய்ப்புகள், ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி உங்களுக்கு இந்த மாதம் இருக்குங்க. கண்டிப்பா நிச்சயமா இருக்கு. இந்த மாதம் வந்து செப்டம்பர் 15க்கு மேல உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி கரியர்ல ஒரு முன்னேற்றம் வருமா, வேலை கிடைக்குமா, வேலையே கிடைக்க மாட்டேங்குங்க எங்க பையனுக்கு. பெற்றோர்களுக்கெல்லாம் ஒரே போராட்ட கதியா இருக்கு. என் பையனுக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்குது, கிடைச்ச வேலையை விட்டுட்டு வந்துடுறான், ஏதாவது ஒரு காரணத்தை காட்டிக்கிட்டே இருக்கான், பிடிக்கலன்றா, வேலைக்கு போக மாட்டேன்றா, என்ன பண்றதுன்னே புரியல, ஏதாவது ஒரு வழியை காட்டுங்களேன் அப்படின்னா கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. ஏன்னா 10க்குடையனே உங்களுக்கு செவ்வாயா இருந்து இந்த மாதம் அவர் கொஞ்சம் மறைவுல போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்றதுனால வேலையில இருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறதா பாப்பீங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாமா, கொஞ்சம் வேற ஏதாவது ஒரு விஷயத்து மேல ஃபோக்கஸ் பண்ணலாமா, உங்க ஃபோக்கஸ் ஃபுல்லா வந்து கரியரை நோக்கி கொஞ்சம் இந்த மாதத்தை விட்டு விலகி வேற சில விஷயங்கள் பிசினஸ் பண்ணலாமா, இல்ல வேற ஏதாவது ஒரு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி மைண்ட் ஒரு மாதிரி அலப்பாயும். ஆல்ரெடி கொஞ்ச நாளாவே அப்படிதான் இருக்கீங்க. பட் இந்த மாதம் கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க, எதெல்லாம் நீங்க மிஸ் பண்றீங்க, எந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத நீங்க கொஞ்சம் கவனமா வந்து பாத்துக்கோங்க. அடுத்து ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் எப்படி இருக்க போகுது கடகராசிக்காரங்களுக்கு? ஆல்ரெடி நாங்க ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆகி இப்ப வந்து சரிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துருக்கோம். வாங்காத செருப்படிகள் கிடையாது, வாங்காத ஏமாற்றங்கள் கிடையாது, பார்க்காத துக்கம் கிடையாது, துயரங்கள் கிடையாது, எவ்வளவோ பார்த்துட்டீங்க. நிறைய துரோகங்களை சந்திச்சிருக்கீங்க, இன்னமும் துரோகங்களால சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. உங்க காலம் முடிகிற வரைக்கும் இந்த துரோகங்கள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கடகத்தை விட்டு போக முடியாத ஒரு விஷயம், என்னிலும் போக முடியாத ஒரு விஷயமா வந்து இருக்கு. ஏன்னா நம்புறீங்க, நிறைய நம்புறீங்க, ரிலேஷன்ஷிப்ஸை நம்புறீங்க, உறவுகளை நம்புறீங்க, நம்பிக்கை வைக்கிறீங்க, அன்பை கொடுக்குறீங்க, பாசத்தை கொடுக்குறீங்க, இரக்கப்படுறீங்க. கஷ்டம்னு வந்து உங்ககிட்ட வந்து நின்னா
முதல்ல ஹெல்ப் பண்ணக்கூடியது கடகத்தை தவிர வேற யாரும் இல்லைங்க. எங்க வேணாலும் நான் இதை வந்து சொல்லுவேன். அந்த அளவுக்கு எனக்கு கடகத்தை பத்தி நல்லாவே தெரியும். அவங்க வந்து அந்த தாய் உள்ளம் கொண்டவர்கள். புரியுதுங்களா? அந்த தாய்மை நிறம், அந்த தாய்மை உள்ளம், அந்த எல்லாமே அந்த குணங்கள் வந்து அதிகமா இருக்கிறதுனால யாராவது ஏதாவது ஒண்ணு கேட்டாலே போதும், இருக்கிறத வாரி கொடுத்துக்கிட்டு, நமக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம சாப்பிடலாம் பரவாயில்ல, அடுத்தவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்ற ஒரு அந்த தாய் உள்ளம் வந்து கடகத்துக்கு ரொம்பவே எதிரி. இதனாலேயே என்னவோ தெரியல, நிறைய ஏமாற்றங்களும் நிறைய துரோகங்களும் வாழ்க்கையில அனுபவிக்காத பாடங்களையும் கடகம் அனுபவிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் கூட இனிமேலும் மேரேஜை நம்பி பண்ணலாமா அப்படின்ற ஒரு ஏக்கம் எல்லாம் இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ராசியில இப்போ இந்த மாதம் குரு வந்து உச்சமாயி உட்கார்ந்துருக்காரு. ஆனா என்ன ஒண்ணுன்னா சனிபகவான் கொஞ்சம் வக்ரமா இருக்காரு. 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துல குருவோட வீட்டுல வந்து சனி வக்ரமா இருக்காருனால கொஞ்சம் உங்களுக்கு தடை தாமதம் ஏற்படும். உடனே உடனே வந்து முடியாது. சரிங்களா? இப்ப நீங்க இந்த செப்டம்பர் மாசம் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் டிசம்பர் மாசத்துக்குள்ள ஒரு முடிவு கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் டிசம்பர் மாசம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பாத்துக்கலாங்க. நிறைய ஜோதிடர்கள் சொல்றாங்க வக்கர காலம் எதுவும் பண்ண வேண்டாம், பொறுமையா பாத்துக்கலாம். நானும் அதே தான் சொல்றேன், கொஞ்சம் பொறுமையா பார்க்கலாம், ஒன்னும் அவசரம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அடுத்து ஒரு 30-40 வருஷம் வாழ்க்கைங்க. ஒன்று இல்ல 2 இல்ல, ஒரு 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 இத்தனை வருஷம் வாழ்க்கைய அவங்க வந்து ஒரு கரெக்டா வழி நடத்தி கொண்டு போகணும். அப்படின்னா பிள்ளைங்களுக்கு நம்ம இப்பவே சரியான ஒரு துணையை அமைச்சு வைக்கணும். அப்பதான் அவங்களோட வாழ்க்கை வந்து பின்னாடி நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து பேரண்ட்ஸ் கண்டிப்பா வந்து உற்று நோக்கணும். அதே மாதிரி உங்களோட பிள்ளைகள் இப்ப பார்க்கக்கூடிய நீங்களுமே சரியான வரன் அமைதா, கரெக்டான ஒரு வீட்டுக்கு தான் போறோமா? ஏன்னா கடகராசி பெண்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. கரெக்டான ஒரு வீட்டுக்கு தான் போறோமா இல்ல தப்பான இடத்துக்கு போறோமா அப்படின்ற ஒரு பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. அடுத்து படிப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது, கடகராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஓகே, நாட் பேட், அவ்வளோ ஒன்றும் மோசம்லாம் கிடையாது, ஓகே, நல்லா தான் இருக்கு. சரியா? ஸோ எதுவுமே வந்து படபடன்னு பண்ண வேண்டாம், நிதானமா பண்ணலாம், அவசரப்பட வேணாம். இந்த ஒரு விஷயத்த நம்ம பண்றதுக்கு முன்னாடி நிதானமா யோசிங்க. சரிங்களா? சில நேரங்கள்ல வந்து நம்ம எமோஷனலா நீங்க வந்து படிப்புல எடுக்கிற முடிவு வந்து பாத்தீங்கன்னா அது ஃப்ரூட்ஃபுல்லா இருக்குமா அப்படின்றது டவுட். ஸோ ஆல்வேஸ் உங்க பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணுங்க. கேள்விகள் கேளுங்க, இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்விகளை கேளுங்க. ஏன்னா அவங்கள விட ஒரு நல்ல கைடு உங்களுக்கு கிடையாது. ஸோ பேரண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்கன்றதை மட்டும் நீங்க நம்புங்க. ஏன்னா கடகத்துக்கு எப்பவுமே வந்து அந்த தாயோட சப்போர்ட் இருக்கு. இப்போ வந்து உங்க வீட்டுல வந்து ஒரு ஆண் பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா, கடகராசில இருக்காங்க அப்படின்னா, தாயோட சப்போர்ட்டும் அவங்களுடைய அன்பும் அரவணைப்பும் அந்த குழந்தைய வந்து ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கைக்கு, ரொம்ப நல்ல ஒரு இடத்துக்கு வந்து முன்னேற்ற பாதைக்கு வந்து கொண்டு போகும். இதெல்லாம் அந்த குழந்தைக்கு வந்து உண்டு. சோ மொத்தத்துல கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதமானது ஒரு சில முக்கியமான சம்பவங்கள் நடக்கும், முக்கியமான மாற்றங்கள் நடக்கும். அது அதிர்ச்சி தர மாதிரி இருந்தாலும் கூட அது நல்லவைக்கே அப்படின்றத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. நல்லதே நடக்கட்டும். மிதுன ராசி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ நீங்க ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணும், இல்ல அவங்க வாழ்க்கையில இது ஒரு 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 கைடா இருக்கும் அப்படின்னு வச்சுங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.